ஒரு நபர் தனது மாத சம்பளத்தில் 40% வீட்டு வாடகைக்கும் 15% உணவுக்கும் செலவிட்டார். மீதமுள்ள தொகையை அவர் சேமித்து வைத்தார். அவர் ஆண்டுக்கு 48,600 சேமிக்கிறார் எனில் அவரது மாத சம்பளம் என்ன? ஓகே, அவர் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சேமிக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுமா? அப்போ 48,600 டிவைடட் பை 12ன்னு போட்டு நீங்க அடிச்சிங்க அப்படின்னா 12 12 4 12 48. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 I 12 60. அப்போ இந்த மாதிரி அடிக்கும்போது ஒரு மாசத்துக்கு அவர் 4,050 ரூபாய் சேவ் பண்றாரு. அப்போ அடுத்து 40% வீட்டு வாடகைக்கும் 15% பார்த்தீங்கன்னா உணவுக்குமே பார்த்தோம்னா அவர் செலவிட்டுறாரு. அப்போ டோட்டல் பர்சன்ட் 55ன்னு வருதா? 55% அப்படிங்கிறது செலவு. இதுல 45% அப்படிங்கிறது அவரோட சேமிப்பு. அப்போ 45% பார்த்தோம்னா 4,050 ரூபாய்னா 100% எவ்வளோன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். செலவு நமக்கு தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் அடிப்போமா? 25 100 9 5 45. இந்த 9 இங்கே டைரெக்டாக அடிக்க முடியுமான்னு பாருங்க. 4 9 36 மீதி 4 I 9 45 450 ஆச்சுங்களா? அப்போ இந்த 0 கணக்கில் விட்டுருங்க. 90 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 மொத்தமாக 9,000 வரும். பி தான் நமக்கு ஆன்சர்.